இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 6th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓப்பனிங்ல ஹீரோ அந்த கிரிம்ஜோட செஸ்ட்ல ஒரு பெரிய கோடு வந்து போட்டுருப்பான்ல. சோ அதோட அவன் வந்து முடிஞ்சான் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அந்த கிரிம்ஜோ அப்படியே எந்திரிச்சு நம்ம ஹீரோ வந்து திருப்பி அட்டாக் பண்ணுவானா. அப்படியே பிளட் வந்து கீழே ஊத்திக்கிட்டு இருக்கும். அங்க சீன் கட் பண்ணி ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோஸ்லாம் இருக்குதுல்ல. சோ இது எல்லாமே வந்து முதல்ல சின்ன சின்ன ஹாலோஸா இருந்துட்டு அந்த ஹாலோஸ் தான் வந்து லைக் இன்னொரு ஹாலோ வந்து சாப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோவா மாறும். ஆனா அதே நேரத்துல பேசிக்கா ஹாலோஸ் அப்படிங்கிறது ஹியூமன்ஸோட சோலை வந்து சாப்பிடும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எம்டினஸ் அந்த ஹங்கரை வந்து போக்கிறதுக்காக. ஆனா எல்லா ஹாலோஸுமே வந்து ஹியூமன்ஸை மட்டும் தான் சாப்பிடுவானா அதுவும் கிடையாது. ஏன்னா ஹாலோஸ்ல சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரியான ஹாலோஸ்க்கு வந்து அதிக பசி வந்து இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள அந்த அதீத பசியை வந்து போக்கிக்கிறதுக்காக மற்ற ஹாலோஸுமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். இது மூலமா தான் அந்த பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோஸ் வந்து கிரியேட் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோஸ்ல வந்து 3 ஸ்டேட் வந்து இருக்குது. சோ முதல் ஸ்டேட் வந்து இதுதான். பட் பேசிக்கா இந்த ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோஸா மாறினதுக்கு அப்புறமே வந்து சும்மா முட்டாள்தனமா பேபான ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிற ஒரு ஹாலோமே இருக்குது. ஆனா இதுலயே கொஞ்சம் அறிவுள்ள கொஞ்சம் கான்சியஸ் உள்ள சில ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோஸ் மட்டும் வேற ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோஸ் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோஸோட 2வது டைப் வந்து இருக்குதுல அந்த மாதிரி மாறும். அந்த மாதிரி தான் நம்ம கிரிம்ஜோ ஒரு பேந்தர் மாதிரி அந்த ஹாலோ வேர்ல்ட்ல வந்து சுத்திட்டு இருந்திருக்கான். சோ இப்போ நம்ம கிரிம்ஜோ வந்து செகண்ட் லெவல வந்து ரீச் பண்ணியிருக்கான். இப்படி அந்த ஹாலோ வேர்ல்ட்ல சுத்திட்டு இருக்கும்போது தான் அந்த டைம்ல வந்து இன்னும் சில ஹாலோஸ் எல்லாத்தையும் அவன் வந்து பார்த்துருக்கானா. ஆனா அந்த செகண்ட் லெவல்ல இருக்கிற ஹாலோஸ் எல்லாருமே அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோஸ் எல்லாருமே முதல்ல நம்ம கிரிம்ஜாவை பார்க்கும்போது அவனை வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. பட் கிரிம்ஜாவ் அப்படியே உள்ள போந்து அதுல இருக்கிற ஒரு ஹாலோ வந்து அச்சு சாப்பிட அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது கிரிம்ஜாவ் அப்படின்லாம் சொல்ல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஹாலோவா மைண்ட்லெஸ்ஸா இங்க சுத்தி இருக்க வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்களை வந்து வழி நடத்துற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வந்து தேவைப்படுது. சோ அதனால உங்களை வந்து நாங்க கிங்கா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்க வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக நினைக்கிறோம். 2வது லெவல்ல இருக்க எங்களுக்கு வந்து இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சோ அப்படிதான் முதல்ல நம்ம கிரிம்ஜாவ் பூமிக்கு வரும்போது அவன் கூட வந்து சில அரண்காஸ் எல்லாரையும் வந்து கூட்டிட்டு வந்திருந்தான்ல. அவங்க யாரும் எஸ்பாடாவை சேர்ந்தவங்க கிடையாது. பட் இருந்தாலும் சில பேரை கூட்டிட்டு வந்திருந்தான்ல. சோ அவன் கூட்டிட்டு வந்த அந்த 5-6 பேரை வந்து முதல்ல கிரிம்ஜாவ் இப்படிதான் மீட் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் எய்சன் வந்து இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு அரண்காரை வந்து மாத்தி விட்டு இருந்திருப்பான். சோ இதெல்லாம் காமிச்சு பிரசன்ட்ல நம்ம ஹீரோட வயிற்றுலயே அவன் அட்டாக் பண்ணியிருப்பான். அப்படியே பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கும். ஸ்டில் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்க கிரிம்ஜாவுக்கு வந்து பயங்கரமா கடுப்பாய ஆரம்பிச்சிடும். ஏன்னா லைக் முதல்ல வந்து உங்கள்கிட்ட என்னன்னா தோத்து போனேன். ஸோ மறுபடியும் எதுக்குடா நீ வந்து எவ்வளோ அடிச்சாலும் நின்றுகிட்டே இருக்கிற எனக்கு உன்னை பார்த்தாலே கடுப்பாதுன்னு சொல்லி மறுபடியும் வந்து உள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஆனா நம்ம ஹீரோ நக்கலா என்னடா என்ன மாதிரியான ஒரு ஹியூமன் வந்து உன்னோட சுப்பீரியரா இருக்கிறான்னு சொல்லி உனக்கு கடுப்பாகுதாங்கும் போது கிரிம்ஜா அவனை பயங்கரமா அடிச்சுட்டு உன்ன மாதிரி ஹியூமன் மட்டும் கிடையாது ஒரு அரண்காரா இருக்கட்டும் ஒரு ஹாலோவா இருக்கட்டும் எது என்ன விட சுப்பீரியர் அப்படின்னு நினைச்சாலுமே அதை பார்க்கும்போது எனக்கு கடுப்பா தாண்டா இருக்கும். ஏன்னா நான் தாண்டா கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இப்போ மறுபடியும் அந்த ஃபிளாஷ்பேக் வந்து கன்டினியூ பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரிம்ஜாவும் அந்த ஒரு சில ஹாலோஸ் வந்து அப்படியே ஒன்னா சேர்ந்து வந்து பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதுல ஒரு ஹாலோ எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எங்களால இதுக்கு மேல வந்து அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோல அந்த நம்பர் 1 ஸ்பாட் இருக்குதுல்ல. சோ அதுக்கு வந்து போக முடியாது. இதுக்கு மேல எங்களால வந்து எவால்வ் ஆக முடியாது எங்களுக்கு வந்து தெரியுது. சோ அதனால இதோட நாங்க வந்து கிவ் அப் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி ஒரு 3000 ஹாலோக்கு மேல சாப்பிட்டாச்சு. ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்ல கிவ் அப் பண்றேன்னா நீங்க பண்ணுங்கடா நான் ஏன்டா பண்ணணும் போய் தொலைங்கடா எங்க போய் சாவுங்கடா அப்படின்னு கிரிம்ஜோ சொல்லியிருந்திருப்பான். இருந்தாலும் அவனுங்க வந்து பரவாயில்ல எங்களால முடியல அப்படின்னாலும் நீங்க வந்து சம்ஹவ் இதை வந்து கன்டினியூ பண்ணிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களால எவால்வ் ஆக முடியும்னு தெரியும். சோ எங்களோட எவல்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ற விதமா எங்க பாடி பார்ட்ஸ் சிலதை வந்து சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. சோ கை கால் அப்படின்னு சொல்லி எதையாவது வந்து நம்ம கிரிம்ஜாவும் சாப்பிட்டு இருந்திருப்பான். சோ அவங்க வந்து கிவ் அப் பண்ற ஒரு கோலைய அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிரிம்ஜாவோட மைண்ட்ல வந்து இருந்திருக்கும். பிரசன்ட்ல கிரிம்ஜாவ் என்ன எதுக்கு இங்க யாருமே இல்ல என்னோட அல்டிமேட் பவரை பாக்குறேடா அப்படின்னு சொல்லிட்டு சம்ஹவ் அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஒரு விதமான ஒரு அட்டாக் வந்து நம்ம ஹீரோ மேல காஸ்ட் பண்றானா. ஃபர்ஸ்ட் அடிபட்டு நம்ம ஹீரோ வந்து கீழே விழுற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து நீ மட்டும் இல்ல நானும் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சேன். உனக்கு எப்படி ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும். கண்டிப்பா உன்னை வந்து நான் தோக்கடிப்பேன். அந்த ஸ்கீஃபரா இருக்கட்டும் எய்சனா இருக்கட்டும் எல்லாரையும் தோக்கடிச்சு ரூக்கியாவை சேட இஷிடாவை ரெஞ்சி அதுக்கப்புறம் ஒரியுமேவை எல்லாரையும் பத்திரமா திருப்பி கூட்டிட்டு போவான்னு சொல்லி டைரக்டா போய் அவனோட செஸ்ட்லயே வந்து திருப்பி ஒரு ஓட்டையை வந்து போட்டு விடுறான். பிளஸ் அவ்வளவுதான் அதோட கிரிம்ஜோ அந்த மேட்ச்ல வந்து தோத்து போகும்போது நம்ம ஹீரோ அப்படியே அவனை பிடிச்சு கீழே விழுகாம மெதுவா கொண்டு போய் தரையில வந்து வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஹாலோ மாஸ்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிருக்குமா. நம்ம ஒரியுமேட்ட போகும்போது இவன் அவனா தான் இருப்பானா இல்ல அவன் இவனா இருப்பானான்னு யோசிக்க அப்புறம் ஒரியுமே நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்கும்போது தான் அப்போடா இவனும் நார்மலா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரியுமேக்கு அப்போதான் ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரியுமையை வந்து அப்படியே தூக்கிக்க கீழே விடுறா நான் வந்து வெயிட்டா இருப்பேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது நீ நினைக்கிற அளவுக்குலாம் வெயிட்டா இல்லைன்னு சொல்லுவானா. டக்குன்னு அந்த நீல் பொண்ணு நம்ம ஹீரோ வந்து அடிச்சுட்டு
என்னடாடி பொண்ணை பார்த்து நீ வெயிட்ட பத்தி எல்லாம் பேசலாமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் கீழே வந்து இறக்கி விட்டுட்டு ஓகே இப்ப போய் நம்ம சாடுக்கு ரூக்கியாக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பானா. பார்த்தா அந்த இடத்துல பின்னாடி திருப்பி அந்த கிரிம்ஜோ வந்து அப்படியே எந்திரிச்சு நிப்பான். ஆனா அவனோட அந்த ஜான்பாக்டர் ரிலீஸ் இருக்குதுல அது வந்து கம்ப்ளீட்டா காணாம போயிட்டு நார்மலா ஆயிடுவானா. உன்னால அவ்வளவு ஈஸியா நான் வந்து தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன், நான் தான்டா ராஜா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ வெறும் கையால அவன் வந்து பிடிச்சிட்டு இதோட இந்த ஒரு ஃபைட்டை வந்து உப்பு வேணா வந்து நம்ம முடிச்சுக்கலாம், ஏன்னா நீ தானே ராஜா ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிற, சோ இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு நீ மட்டும் தனியா ராஜா வந்து என்ன பண்ணிட போற, சோ அதனால உனக்கு எப்ப சண்டை பண்ணுமோ அப்ப கூட சண்டை போடக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன், நான் உப்பு அதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லும் போது டக்குனு கிரிம்ஜோ பின்னாடி இருந்து யாரோ அடிக்கிறாங்களா. அது யாருன்னு பார்த்தா அந்த நொய்டோரா இருப்பான்ல அவனாதான் இருப்பான். அவன் வந்துட்டு அப்படியே என்னடா கிரிம்ஜோ ஆளு வந்து பயங்கர வீக்கா இருக்கிற போல அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்க. இவன் யாரா புதுசான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க. இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு கிரிம்ஜோ சொல்லுவானா. பாரா இவ்வளவு அடி வாங்கி உயிரோட இருக்கிற ஹீரோ நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிரிம்ஜாவை போட்டு தரலன்னு பார்க்கும்போது கரெக்டா உள்ள போந்து நம்ம ஹீரோ தான் கிரிம்ஜா வந்து காப்பாத்துறான். டே கிரிம்ஜா பாரா உன் எதிரிகிட்ட நீ ஜெயிக்கவும் இல்ல, அப்புறம் உன் எதிரிய உசுர வந்து காப்பாத்துறான். சரி உன் பேர் என்னன்னு கேட்கும்போது நம்ம இச்சிகோவுமே ஆப்வியஸ்லி அவன் பேரை சொல்ல, ஓ இச்சிகோவா நீதான் அவனா சரின்னு சொல்லி 2 பேரும் வந்து அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்க. வேணா அப்படின்னு நம்ம ஒரியுமே உள்ள வர பார்க்கும்போது அந்த நொய்டோராவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல அரண்கார், அவன் வந்து நம்ம ஒரியுமே தடுக்கிறானா. அந்த நொய்டோரா அவனோட நாக்க வந்து காட்டுவான், அதுல நம்பர் 5 போட்டிருந்திருக்கும். சோ கிரிம்ஜோ வந்து நம்பர் 6 தான். சோ அவனை தோக்கடி இருக்கே நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னா நான் அவனை விட ஸ்ட்ராங் பாத்திரலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது இன்னொரு பக்கம் நம்ம இஷிடா ரெஞ்சி அதுக்கப்புறம் அந்த 2 ஹாலோஸ் இருந்தாங்கல்ல, சோ அவங்க எல்லாரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு வருவாங்களா. அந்த ஹாலோஸ் எதுக்கு இப்ப நம்ம பயந்து ஓடுறோன்னு கேட்கும்போது தம்பி இதுதான் அறிவை யூஸ் பண்றதுன்னு அர்த்தம், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தது உரிமையா காப்பாத்துறதுக்காக தான், எஸ்படா வந்து உதைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எண்ணம் கிடையாது, அதனால முதல்ல காப்பாத்துறதா முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போவானுங்களா. பார்த்தா ஒரு டோரை நீக்க திருப்பி அதே இடத்துக்கு தான் வந்து நிப்பானுங்க. இன்னும் இங்கே வந்திருக்குன்னு யோசிக்கும் போது அப்புறம் ரன்னிங்லாம் போய் வார்ம் அப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைல போறா இருக்கிறான்ல அவனும் துணியெல்லாம் மாத்திட்டு வந்து நிப்பான் சண்டைக்காக. கூடவே சொல்லுவான் இந்த ஒரு ரூம்குள்ள நீங்க இருக்கிறது அப்படிங்கறத வந்து என்னோட பாடிக்குள்ள நீங்க வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஞாபகம் இல்ல என்னடா ரெஞ்சி உன்னோட பான்காய் வந்து என் மேல பயன்படுத்த முடியல, அப்புறம் குவின்சி உன்னோட டெக்னிக்குமே வந்து பெருசா என் மேல வந்து வேலைக்கான மாதிரி தெரியல தானே, ஏன்னா உங்களோட பவர்ஸ் பத்தின மொத்த டீடைல்ஸுமே என்கிட்ட வந்து இருக்குது, பட் somehow நீங்க மேனேஜ் பண்ணி என்னோட ஷர்ட்டை வந்து கிழிக்கிற அளவுக்குலாம் பண்ணியிருந்தீங்க, அது ஒரு சூப்பரான விஷயம் தான், நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா எப்படி திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி இங்கே வந்துகிட்டு இருக்கிறீங்க தெரியுமா, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே கேமராஸ் வந்து இருக்குது, சோ நீங்க எந்த காரிடார்ல ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து டைரக்டா நீங்க இங்க வர மாதிரி நான் பாதையை வந்து மாத்தி வச்சிருவேன், சோ அப்படிதான் நீங்க சுத்தி சுத்தி இங்க தான் வரீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா இது அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது, இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, அவசியமே இல்லாம என்ன என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து யூஸ் பண்ண வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜான்பாக்டர் எடுத்து அப்படியே வாய்க்குள்ள வந்து போட்டு முழுங்கிடுவானா. திடீர்னு பார்த்தா வயிறு வந்து பெருசா மாறிட்டு அப்படியே சம்திங் லைக் உருவத்தை வந்து மாத்திக்கிட்டு இருப்பான். அவனோட ஜான்பாக்டர் ரிலீஸ் வந்து பண்ண அவனோட உடம்புல இருந்து அப்படியே ஒரு மாறா தொங்கிட்டு இருக்குமா. டக்குன்னு அவன் பாடியில இருந்தது சம்திங் ஏதோ பிளாக் கலர்ல ஏதோ மாதிரி எஜெக்ட் பண்ணி விடுவான். அது வந்து அங்க இருக்கிற நம்ம ஹீரோஸ் மேல வந்து படும்போது பார்த்தா அவங்கள மாதிரியே ஒரு டூப்ளிகேட் வந்து அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். சோ இருக்கிற 4 பேருக்குமே ஒரு டூப்ளிகேட் வந்து கிரியேட் ஆக ஓரமா போய் அந்த சைல போற ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சரிப்பா அது எல்லாமே உங்க ஆல்டர் ஈகோப்பா, நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க உங்க ஆல்டர் ஈகோ கூட சண்டை போடணும், வேணும்னா உங்களுக்கு வந்து உங்களோட பவர்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சுல அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ரிமூவ் பண்றேன், அடிச்சிட்டு சாவுங்கடா அப்படிமா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த நொய்டோரா தானே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த நொய்டோரா நம்ம ஹீரோவை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இச்சிகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம உரிமையை வந்து கத்துவாளா, வாய மூடுறி சண்டைனா அடிப்படை தான் செய்யும் சும்மா கத்துக்கிட்டு. அப்புறம் இச்சிகோ எங்க உலகத்துக்கு வந்து எங்க ஏரியாக்குள்ளே போந்துட்டு எங்க ஆளுங்களை அடிச்சுட்டு போக முடியும் நீ வந்து நினைக்கிறியா என்ன? இன்னும் சொல்லப்போனா நீ கிரிம்ஜோ கூட சண்டை போட்டில அது எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். சோ உன்னோட டெக்னிக் எல்லாமே எனக்கு வந்து அத்துபடி, அதனால நீ ஒரு மேட்ரே எனக்கு இல்ல அப்படிங்குமா. அதே நேரத்துல நம்ம நீல் இருக்கிறாள், சோ அப்படியே ஓரமா உட்காந்துட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம இஷிரா வந்து அவனோட ஆல்ட்ரிகா கூட சண்டை போட்டுட்டு இருப்பான்ல, பார்த்தா இஷிராக்கே பயங்கர டேமேஜ் வந்து ஏற்படும், ஏன்னா அவனே வந்து பயங்கர பவர்ஃபுல் தான். இன்னொரு பக்கம் அந்த ரெஞ்சி இருக்கிறான்ல அவனும் முடிஞ்ச அளவுக்கு அவனோட ஜான்பாக்டை வச்சு சண்டை போட்டுட்டு தான் இருப்பான், பட் அவனாலையும் முடியாது. ஆனா அதுவே அந்த ஹாலோஸ் 2 பேர் இருக்கிறானுங்கல்ல, சோ அவனுங்க எப்ப நமக்கு சண்டை போறதுக்கு சம்பந்தமே கிடையாது, அதனால சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லி பேன் நின்னுட்டு இருப்பானுங்களா. அப்ப அந்த ஜைல போற திருப்பி அதே மாதிரியான பிளாக் கலர்ல போட்டு மறுபடியும் அந்த இடத்துல ஏகப்பட்ட அந்த அதுல இருக்கிற ஒரு ஹாலுக்கு மட்டும் திருப்பி இன்னும் சில நிறைய காப்பீஸ் வந்து கிரியேட் பண்ணி விடும் போது அப்படியே அலறிக்கிட்டு இருப்பானுங்க அந்த இடத்துல. சோ அது மட்டும் இல்லாம அதுல அந்த ஒரு ஹால வந்து புலம்பிட்டே இருக்குமா, என்னடா சண்டை படாம சும்மா புலம்பிட்டே இருக்கிறேன்னு இஷிரா கேட்கும் போது தான் சொல்றான் இந்த மாதிரி நெல் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட வந்து ஒரு குட்டி பண்ண ஒருத்தி இருந்தா இல்ல, சோ வந்து பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கிறான். அவன் வந்து பயந்தா அப்படின்னா அது வந்து வேற மாதிரி போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவன் பதறி போக இங்க இச்சி
இச்சிகோ அந்த நொய்ட்டோர கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம உரிமை இருக்கிறாள்ல, சோ அவ அந்த ஒரு அரண்கார வந்து அச்சு போட்டு இச்சிகோ ஹெல்ப் பண்ணலாம தான் பாப்பா. பட் இருந்தாலும் அவன் வந்து அட்வைஸ் பண்ணுவான், என்ன அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கைவிட்டுரு, ஏன்னா உன் தலையில இருக்கிற அந்த ஹேர் பெயின் இதுல இருக்கிற ஒவ்வொரு லில்லி போட்டு என்னால பிதிக்கி விட்டுற முடியும். பட் லார்ட் ஐசன் அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்காரு. அன்லெஸ் ஆர் அன்டில் அதை நீ எனக்கு எதிராக வந்து யூஸ் பண்ணாத வரைக்கும் சோ நீ கம்மன் இருக்கிறதா உனக்கும் நல்லது, உன்னோட அந்த லில்லி புட்ஸுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்பதான் ஆமா அவன் கூட ஒரு அரண்கார் பொண்ணு ஒருத்தி வந்து சுத்திட்டு இருந்தால, எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்கிற ஒரு கல்லுக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்கிறத சென்ஸ் பண்ணி அந்த கல்லை வந்து பிளாஸ்ட் பண்ணி விட பார்த்தா நம்ம நீல இருக்கிறாள் அப்படியே பறந்து போய் விழுவாளா. நம்ம நீல பார்த்தா அந்த நொய்ட்டோரா இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹீரோ அச்சு தள்ளிட்டு நேரா நம்ம நீல் கிட்ட வந்து, ஹே அவரா நீல் என்ன இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிற, இங்கெல்லாம் நீ வர மாட்டேன்னு நினைச்சேன்ல அப்படிங்கும் போது நீல் வந்து அந்த பயந்து போய் அப்படியே தலையில வந்து கை வச்சுட்டு வந்திருப்பாளா. நம்ம ஹீரோ ஒன்னும் புரியாம அவளை ஏதாவது பண்ணனே அப்படிங்கிற மாதிரி கிட்ட வரும்போது, அவளை நான் ஏன்டா ஏதாவது பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம அவ யாருன்னே தெரியாம தான் அவளை கூட்டு வந்து சுத்திட்டு இருந்திருக்கிற, அவ யாரு தெரியுமா, ஃபார்மர் எஸ்பாடா மெம்பர் அப்படிங்கும் போது அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.